வாழ்க்கையில நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மள ரொம்ப சாதாரணமா நினைச்சிடுறாங்களே அப்படிங்கிறதுதான். ஆனா சாணக்கியர் அன்னைக்கே ஒன்னு சொல்லிருக்காரு. நீ மதிக்கப்படணும்னா முதல்ல நீ சில விஷயங்களை புறக்கணிக்க கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு முக்கியமான பாடம். நாம ஏன் மத்தவங்க பின்னாடி ஓடுறோம்? அவங்க நம்மள கவனிக்கணும், நம்ம கிட்ட பேசணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க யாருக்காக அதிகமா இறங்கி போறீங்களோ அவங்கதான் உங்களை அதிகமா மட்டம் தட்டுவாங்க. இதுதான் உலக நீதி. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளோட மதிப்பு அது கிடைக்காதப்போதான் தெரியும். அதே மாதிரிதான் உங்களுடைய மதிப்பும். நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருந்தா உங்களுக்கான மரியாதைய நீங்களே குறைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல நீங்க புறக்கணிக்க வேண்டிய விஷயம் உங்களை அவமதிக்கிறவங்களோட பேச்சு. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, இல்ல உங்களை மதிக்காம நடக்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்க சண்டை போடும்போது அவங்களுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறீங்க. அதுக்கு பதிலா அவங்களை ஒரு தூசியா கூட மதிக்காம உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அந்த அமைதி இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களோட அமைதி அவங்களே யோசிக்க வைக்கும். இந்த மனுஷன் ஏன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு அவங்க மண்டைய பிச்சிக்க வைக்கும். அதுதான் உங்களோட வெற்றி. அடுத்ததா அனாவசியமான உறவுகள். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு வந்துட்டு போவாங்க. ஆனா சில பேரு நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா நம்ம வளர்ச்சிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. சொல்லப்போனா நம்ம காலை பிடிச்சு இழுப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தயவு தாட்சண்யம் இல்லாம புறக்கணிக்க கத்துக்கோங்க. நீங்க தனியா இருக்க பயப்படக்கூடாது. சாணக்கியர் சொல்ற மாதிரி ஒரு புத்திசாலி தனிமையில் இருப்பதே மேலானது. முட்டாள்களுடன் சேர்ந்து இருப்பதை விட நீங்க யாரையெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து விளக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கான உண்மையான மதிப்பு உருவாக ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம் உங்களோட கடந்த காலம். நிறைய பேரு பழசையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டானே, இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்களேன்னு நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிடுவாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி யோசிக்கிறது நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்ல, உங்க தன்னம்பிக்கையையும் குறைக்கும். கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை புறக்கணிங்க. அது உங்களுக்கு ஒரு பாடம், அவ்வளவுதான். அதை சுமந்துட்டு இருக்காதீங்க. நாலாவதா மத்தவங்களோட விமர்சனம். நீங்க ஒரு புதுசா ஏதாவது செய்ய போறீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு உங்களை கீழே தள்ளுவாங்க. அந்த விமர்சனங்களை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க இலக்கு என்னவோ அதுல மட்டும் கவனமா இருங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே ஆளுங்க வந்து எனக்கு அப்பவே தெரியும் நீ ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. அதனால மத்தவங்க பேசுறதை புறக்கணிக்கிறது தான் உங்க வளர்ச்சிக்கு முதல் படி. அஞ்சாவது விஷயம் உங்களோட பலவீனம். நமக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கும். பயம், தயக்கம், சோம்பேறித்தனம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அத வெளிய காட்டிக்காதீங்க. உங்க பலவீனத்தை நீங்களே புறக்கணிச்சு உங்க பலத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க எப்போ உங்க பலவீனத்தை ஜெயிக்கிறீங்களோ அப்போ உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பாம்பு விஷம் இல்லாததா இருந்தாலும் அது விஷம் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அப்பதான் அது தன்னை காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரிதான் நீங்களும் உங்க பலவீனத்தை யாருக்கும் காட்டாம ஒரு பலமான மனிதனா முன்னாடி நில்லுங்க. ஆறாவதா தேவையில்லாத ஆசைகள். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தேடி ஓடுங்க. மத்தவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையேன்னு நினைச்சு ஏங்குறத நிறுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு எப்படி பெருசா வளரலாம்னு யோசிங்க. தேவையில்லாத ஆசைகளை புறக்கணிக்கும் போது உங்க மனசு அமைதியாகும். அந்த அமைதி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். தெளிவான மனநிலை இருக்கிற ஒருத்தனை யாராலையும் அசைக்க முடியாது. ஏழாவது முகஸ்துதி பேசுறவங்க. உங்க முன்னாடி வந்து உங்கள புகழ்ந்து தள்ளுறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க.
சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமா புகழ்றான்னா அவன் உங்ககிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களோட புகழ்ச்சியை புறக்கணிங்க. அது ஒரு போதை மாதிரி உங்களை நிஜத்துல இருந்து தூரமா கொண்டு போயிடும். உண்மையான விமர்சனத்தை ஏத்துக்கோங்க, ஆனா பொய்யான புகழ்ச்சியை தூக்கி எறிங்க. 8வது, பயம். தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயம்தான் பல பேரோட தோல்விக்கு காரணமா இருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, பயம் உங்கள நெருங்கறதுக்கு முன்னாடியே அதை அடிச்சு துரத்திருங்க. பயத்தை புறக்கணிங்க. எந்த காரியத்தை செய்ய பயப்படுறீங்களோ அதை திரும்ப திரும்ப செய்யுங்க. பயம் ஓடி போயிரும். நீங்க பயம் இல்லாத ஒருத்தரா இருக்கும்போது மக்கள் தானாவே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா துணிச்சல் இருக்கிறவங்க பின்னாடிதான் உலகம் போகும். 9வது, மத்தவங்களோட ஒப்பீடு. அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், நான் மட்டும் இன்னும் இப்படியே இருக்கேன்னு உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் வரும். உங்களுக்கான நேரம் வரும் வரை பொறுமையாயிருங்க. மத்தவங்களோட வாழ்க்கையை உங்க வாழ்க்கையோட ஒப்பிடாதீங்க. உங்களோட போட்டி உங்க கூடவே தான் இருக்கணும். நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நான் சிறந்தவனா இருக்கேனான்னு மட்டும் பாருங்க. இந்த ஒப்பீட்டை புறக்கணிச்சாலே நீங்க ஒரு ராஜாவா வாழலாம். 10வது மற்றும் மிக முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே தாழ்த்தி நினைக்கிறது. நான் இதுக்கு சரி வரமாட்டேன், என்னால இது முடியாதுன்னு சொல்றத நிறுத்துங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரு உங்களை நம்புவாங்க? உங்களோட தாழ்வு மனப்பான்மையை முழுமையா புறக்கணிங்க. நீங்க ஒரு வெற்றியாளன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. சாணக்கியரோட இந்த 10 வழிகளையும் நீங்க சரியா கடைபிடிச்சா உங்க மதிப்பு இந்த உலகத்துல பல மடங்கு உயரும். புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. அது எல்லாருக்கும் வராது. ஆனா யாரு இதை கத்துக்கிறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்தை ஆள்றாங்க. நீங்க மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நிறுத்திட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்க நேரத்தை பயனுள்ளதா மாத்துங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க சக்தியை வீணாக்காதீங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை கண்டுக்காம விடுறீங்களோ அப்போ அந்த விஷயம் உங்களை தேடி வரும். இதுதான் பிரபஞ்ச விதி. சாணக்கியர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரம் மாதிரி. அதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. உங்களுக்கே மாற்றம் தெரியும். மக்கள் உங்களை மதிக்கணும்னு நீங்க ஆசைப்பட தேவையில்லை. அவங்க தானாவே உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமைய வளர்த்துக்கோங்க. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களை மதிக்காத இடத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மதிப்பையும் மரியாதையையும் நீங்க தான் தீர்மானிக்கணும். சாணக்கியரோட இந்த தத்துவங்களை உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் பயன்பெறட்டும். வாழ்க்கையில ஜெயிக்கிறது மட்டும் முக்கியமில்ல, ஒரு மரியாதைக்குரிய மனிதனா வாழ்றதுதான் உண்மையான வெற்றி. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.